வணக்கம் நண்பர்களே. இலங்கையில் தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் தொடர்பான எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் தோன்றியிருக்கின்றன. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், உடனடியாக அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிட்ட அல்லது சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு வகையில் சரிதான். ஏனெனில் பொதுமக்கள் வாக்கை சுட சுட போட்டார்கள் இல்லையா? ஆகவே அனுரகுமாரவும் தன்னுடைய அந்த 100 நாள் வேலை திட்டத்தை மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக வெளியிட வேண்டும். எங்கே இந்த தயக்கம் இருக்கிறது என்கின்ற ஒரு பெரும் கேள்வி எழுகிறது. ஆய்வாளர் எம் நீலாம்தீன் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் எம் நீலாம்தீன் அவர்கள். வணக்கம் நேர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான ஒரு விடயம் என்னவெனில், இலங்கையில் ஏற்பட்டுள்ள இந்த பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ காரணம் அல்ல. இதை நான் திருப்ப சொல்றேன், காரணம் அல்ல என்று ஏவிபியின் பிரதி அமைச்சர் சாத்துரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். அப்படியானால் இப்ப மஹிந்த ராஜபக்ஷ சகோதரர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது என்று அர்த்தப்படுமா? உண்மைதான், நல்ல ஒரு கேள்விதானே அது. அது ஒரு பரவலாக பேசப்படுறேன் தான். அப்படி அல்ல, ஏனெனில் அவரு காரணம்தான், அது யாரும் மாற்ற முடியாது. அந்த நடிக்க தெரியாதவனுக்கு மேடை கொடுத்தது போன்று அந்த ஆட்சி, குரங்கும் கையில் பூமாலை, இப்படி பல விடயங்களை சொல்லலாம். கோட்டையனுக்கு அரசியல் அனுபவம் இல்லை. பொதுவாக சொல்லப்போ அவருக்கு ராணுவ முயற்சி கூட அவர்கள், ஏனெனில் அவர் சின்ன ஒரு அதிகாரியாக இருந்து 90ஆம் ஆண்டு வாக்கில் நாட்டை விட்டு ஓடி அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்து தான் சரத் பொன்சேகா சொல்லி வருகின்றார். எந்த பலனும் இல்லாமல், எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல், அரசியலும் தெரியாம, ராணுவலும் தெரியாம, பச்சோந்தி மாதிரி வந்து ஆட்சியில் உட்கார்ந்தவர் தான் கோட்டையர். எனவே கோட்டையர் ஆட்சி அது இல்லைன்னு சொல்லி அவர் வக்காலத்து வாங்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர் மீதான பல வகையான குற்றச்சாட்டுகள், இன்னும் விசாரணை செய்யும் பணிகள் எதுவும் நடக்கவில்லை. மஹிந்த சம்பந்தமான பல பயிர்களும் மாயமாக மறைந்து விட்டன. பல ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. இதை நாம் பல 2-3 நேர்காணல் சொல்லி இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த இவங்கள் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆதாரங்களும் பைகளும் அளிக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி செயலகத்தில் பல பைல்கள் மாயமாக மறைந்து இருக்கின்றது. அப்போ ஒரு அதிகாரி இல்லாமல செஞ்சிருப்பாங்க. எனவே இன்னும் அந்த அணி அங்கு இருக்கின்றது. அபிசேஷமா இருக்கு. 600 பேர் கொண்ட ஸ்டாஃப் இல்லையா? ஜனாதிபதி செயலம் என்பது 600 பேர் கொண்ட ஒரு படை அணி மாதிரி ஒரு ஆளணி. அந்த ஆளணிக்குள் சாதாரண ஒரு பியோன் இருந்தாலும் போதுமே அவனை பயில தூக்கி போறதுக்கு. எனவே இவர் இப்ப தடுமாறுறார். இவர் செலெக்ஷன் எடுக்கல. அனுரையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பல ஆதாரங்களும் பயில் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அவருக்கு தகுந்த ஆதாரம் போகணும், கிரிமினல் கோடுக்குள்ள கொண்டு போகணும். எனவே அவங்க தண்டிக்கப்படுவாங்களா என்பது ஒரு கேள்விக்குத்தானே, அது நல்ல கேள்வியானே அது. எனவே நிச்சயமாக கோட்டையோ மைந்தான் கம்பெனியோ மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். என்ன ஆதாரம் இல்லை என்றால் என்னன்னு போக முடியும்? அதனால்தான் இவர் சவால் விடுகின்றார். இளவரசர் நாமல் சவால் விடுகின்றார், எங்களை பணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி. அப்ப நிறைய ஆதாரம் ஒன்று இல்லை என்றால் இவங்கள் கிரிமினல் கோர்ட்டுகளை கொண்டு போக மேலாது, குடியுரிமையும் பறிக்கிறதும் கஷ்டம். அப்ப நாங்க தான் கூவங்கலாம் மொழியே அந்த எக்ஷனுக்குள்ள போகிறதுக்குரிய வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்வேன். பல ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளது இவர் ஜனாதிபதி வருந்துகின்றார். அப்ப ஜனாதிபதி செயலகத்தில் அவன் செய்யாமல போவாங்க. ஆட்சி கொண்டு போக போகுதுன்னா அதுக்குரிய வேலையெல்லாம் பார்த்து தான் போவாங்க. எனவே நிச்சயமாக தடயங்களும் சாட்சிகளும் இல்லை என்றால் அது நாங்க இவர பிள்ளையான சொல்லுவோம். பிள்ளையான இவங்க ஈஸ்டர்ல சிக்க வைக்கல. எப்படி சிக்க வைக்கலாம்? அது இவர் ஆசாத் மௌலானா மாறணும். ஆசாத் மௌலான போவாங்களா, நெருங்குவானா, அவர் நாட்டை விட்டு மாறி இருக்கிறார். எங்க சரி போறீங்க? இப்படி ஒரு குரங்கும் கை பூமால ஆட்சி போன்றுதான் இது அமையுமான கேள்வி இருக்கின்றது. சில வேளை அந்த வால் நீண்ட கதை மாதிரி போகலாம். எனவே அவங்களுக்கு எதுக்காக எந்த நடவடிக்கை எடுக்க போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கலாம். ஆனால் அமெரிக்காவினுடைய பிரதி ராஜாங்க செயலாளர் நேற்று முன்தினம் கொடுத்த ஒரு பிரஸ் கான்பரன்ஸில், ஊடகவியலாளர் மாநாட்டில் குறிப்பிட்டிருந்த ஒரு முக்கியமான விடயம், உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஊழல் பணங்களை கொண்டு வருவதற்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வழங்குவதாக, தொழில்நுட்ப உதவிகள் வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார். அப்ப அந்த விடயம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியது பொதுமக்களுக்கு. ஆனால் தற்பொழுது நீங்கள் இவ்வாறு கூறுகின்றீர்கள், ஃபைல்களை காணவில்லை என்று. இதற்கும் இடையில உள்ள வேறுபாடை எப்படி உணர்கிறீர்கள்? அமெரிக்கர் சொன்னதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கிறால் அவங்க சொல்ல ஒரு 3 சட்டங்கள் ஜனவரிக்கு வருகின்றது. நாங்கள் பிந்தி அதை சொல்லுகின்றோம். அது 3 சட்டங்கள் மாற்றப்பட்டால் அமெரிக்கர் சொன்ன அந்த கருத்துக்கு நிச்சயமாக அவங்க டெக்னிக்கல் அமெரிக்காவில் பசில் சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்து தான் டார்கெட் பண்ணப்படுது. நிறைய சொத்துக்கள் அங்க இருக்குது. அடுத்தது இவர்கிட்ட மனோஜ் நினைக்கிறேன், கோட்டையர் மகனும் அங்க கொஞ்சம்
சொத்துக்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் இவங்க சரியான பேப்பர்ஸ் போட்டாங்கன்னால் அமெரிக்கா அதுக்கு ராஜாங்க அமைச்சு அதுக்கு வேண்டிய உதவி கொடுக்கும். அதுக்குரிய சட்டம் ஒன்றும் ரெடி ஆகணும் இல்லையா? 3-4 சட்ட திருத்தம் உண்டு. அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் வருகுது. அது ஜனவரிக்கு பார்லிமெண்ட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். அதை நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க சொல்ல போகின்றோம். இதுல முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும் என்பது. ஆனால் அந்த கைதே நடக்காதா? அப்படியா நீங்கள் நினைக்கிறீர்கள்? கைது என்று சொன்னால் சும்மா நாங்கள் இப்ப சொல்ல பாரு சும்மா ரோட்டில் இருக்கிற ஒரு விஐபி இல்லையா? ஒரு முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பிக்கள், ஒரு எஸ்எல்எஸ் அதிகாரி என்கின்ற போது முதலில் அவர்கள் குற்றங்கள் என்னவென்று தேட வேண்டும். வாயால போறவங்க எல்லாம் அரிசி கடன் மாதிரி மீன் கடக்கிற மாதிரி அப்படி எல்லாம் சொல்லல. அவர குற்றம் என்ன? யார் அந்த குற்றச்சாட்டை சொல்ல போறீங்க? அந்த குற்றம் எங்க பதியப்பட வேணும்? அதை சிஐடியில கொண்டு கொடுக்கணும் இல்ல, இல்லாட்டி இந்த 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 பினான்சியல் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன்ல கொடுக்கப்படும் இல்ல. முதல்ல அவரை குற்றம் முதலா பாருங்க. குற்றம் என்ன? அந்த குற்றத்தை யார் கண்டுபிடிச்சீங்க? அவர் போய் போலீஸ்ல எந்தி வைக்க போறாரா? சிஐடி போறாரா? எந்தி வைக்கணுமே. அதுக்கு பிறகு அவங்க ஒரு ஃபைல் தயாரிச்சு நீதிமன்றத்துக்கு போகணுமே. அந்த 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 ஸ்டேட்டஸ பார்க்கணுமே. அவர் அந்த கம்ப்ளைண்ட்ஸை பார்க்கணுமே, பிளைண்ட பார்க்கணுமே. அவங்க ஒரு வீர் ரிப்போர்ட்ல தயாரிச்சு இதுல ஒரு முகாந்திரம் இருக்கா, சொல்லப்படுற குற்றம் உண்மை இருக்குமான்னு அவங்க பார்த்தாங்கன்னா அது வெயிட் விளங்கும். வெயிட் விளங்கின உடனே நீதிபதி கிட்ட போய் அவங்க ஒரு ஓர்டர் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்திருக்கு சோயின்சோ இவருக்கு ஒரு அரெஸ்ட் ஓர்டர் தாங்கன்னு சொன்னால் உடனே கோர்ட் ஓர்டர் கொடுக்கும். அதை தூக்கிட்டு உதாரணமாக இப்ப ரணில கை செய்யப்படுறாங்க என்றால் ரணிலுக்குரிய முகாந்திரம் என்ன இருக்குது, யார் அவருக்கு கொடுத்துக்கிறாங்க, முறைப்பாடு என்ன, சிஐடியில கொடுக்கப்பட்டிருக்கா? ஆமா. யார் கொடுத்திருக்கார்? யாரோ ஒரு வீரசிங்க கொடுத்திருக்காரு. ஓகே, நல்லா இருக்கா? கேஸ் இருக்கா? அதுல முகாந்திரம் இருக்கா? என்ன இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தா உடனே அவர்கிட்ட ஒரு வீர் ரிப்போர்ட் தயாரிச்சு அவர் அவங்க அந்த பிளைண்ட் ஒன்று அவர் அந்த குற்ற பத்திரிகை ஒன்று தயாரிச்சு அந்த கோட்டை நீதிமன்றம் கொண்டு கொடுப்பாங்க. உடனே சிஐடி ஏஸ்ட் தான் போகணும். பார்க்கலாம் ஏஸ் பிறகுங்களா இல்ல எஸ்எஸ்பி டிவிஷன்ல உள்ளவர் கொண்டு போகலாம். கொண்டு போய் ஃபைல கொண்டு கொடுத்து அவங்க உடனே ஒரு 3-4 லட்சம் படிச்சு பார்த்து அடுத்த கட்டம் என்ன கேட்பாங்க, புறாயில கேட்பாங்க. இவரை நாங்க தடுத்து போய் விசாரிக்கணும். அதுக்குரிய வெயிட் இருக்கணுமே. அவர் சும்மாவா ஜனாதிபதி சட்டத்தில் கொண்டு இறக்கு வரல. எனவே அவரே சட்டத்தரணி, அவரும் இறக்குவார். அவரால் கொண்டு பேசுவாங்க. வெயிட் இருக்கணும், தரமான வெயிட் இருக்கும். ஜனாதிபதி மினிஸ்டருக்குள்ள நல்ல வெயிட் இருக்கணும். அந்த வெயிட்டை பார்த்து அவங்க விசாரிக்க கொடுப்பாங்க. விசாரணையில அது 3 தரம் 4 தரம் 5 தரம் 6 தரம் போகும். அதே மாதிரி தான் பிள்ளைங்க 2 தடவை எடுத்தாங்க. வெயிட் இல்ல, விட்டாகணும். விட்டா வெயிட் வேணுமே. என்ன இருக்கு? மடியில கனம் இல்லைங்கன்னால் வழியில் பயம் இல்லை. எனவே அவ அந்த கேஸ்ல அவுட் ஆயிட்டாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இதை விட்டு போட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னா என்னண்டு அரெஸ்ட் பண்ண? அவங்க மேடையிலே சொல்லியிருப்பாரு, அனுர கொக்கரிச்சிக்கார் நிறைய மேடைகள்ல நாங்கள் வானில் பறப்போம், மின்னில் பறப்போம், கடலில் நடப்போம் என்று ஜி பூம்பா சொல்லியிருக்கலாம். சொன்னார் இருக்கிறாமே சொன்னார். செய்யணுமே. எனவே குற்றங்கள் சரியாக இனங்காணப்பட்டு அது பதியப்பட்டு நீதிமன்றம் சென்று சட்டம் அதிபர் ஓர்டர் கொடுத்தால் அவங்க கைது செய்யப்படலாம். அதன் பிற்பாடு குற்றச்சாட்டு விசேட நீதிமன்றம் ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று தயார் செய்யப்பட்டு அதில் நிறுத்தப்பட்டு இரவு பகலாக வழக்கு சென்று 2, 3, 4 மாதங்கள் வருஷங்கள் கடந்து 1 வருஷம் பண்ணாலும் சரியா குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர் ஒரு தண்டனை அனுபவிப்பாங்க. அவங்க குடியுரிமை பறிக்க முடியும். இதுதான் ஒரு நடைமுறையில் உள்ளது. இதை விட்டு போட்டு சும்மா வந்துட்டு பிடிங்க அடிங்க என்னன்னு பிடிக்கிறா எல்லாம் பிடிக்கணும் அடிக்கணும் பண்ணால் அவரை குற்றச்சாட்டுகள் பட்டியலிடப்பட வேண்டும். அவர் ஆட்சியில் ஏற்பட்ட குற்றச்சாட்டு எங்களுக்கே தெரியும் என்றால் எங்களுக்கு தெரியாதா? நாங்க சொன்னமே அவங்களை கை வைக்கப்படலாம். நாடுகள் தலையிடும், சீனா தலையிடும், அமெரிக்கா தலையிடும், இந்தியா தலையிடும். இப்ப இந்தியா கூப்பிடுது, என்னது கூப்பிடுறாங்க? இதெல்லாம் சொல்லத்தான் நீங்க சும்மா விளையாட்டு போலியே சொல்லி போட்டீங்க. இதெல்லாம் கண்டுகொள்ளாங்க. இதெல்லாம் அரசியல்ல சகஜம் தான். நீங்க உங்களோட ஆட்சியை கொண்டு போங்க, உங்களுக்கு என்ன வேணும் இதைத்தான் பேச போறாங்க. இதுதான் அவங்களோட முகாந்திரமா அங்க சொல்லப்பட்டு டெல்லியிலையா. எனவே அதை பத்தி நாங்க பின்னுக்கு சொல்ல போகின்றோம். யாரையும் சும்மா அரெஸ்ட் பண்ண முடியாது. தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. சரியான முறையா அணுகணும். பாருங்க, பிள்ளையாரே அரெஸ்ட் பண்ண போறோம். நாங்க என்ன சொன்னோம்? ஈஸ்டர்ல அவரை கை செய்ய இயலாது. எப்படி பண்ணுவோம்? அவரை உள்ளுக்கு இருந்தவரு 2 தரம் கூப்பிட்டாங்க. அவரும் சொன்னாரு, மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை. போச்சு, புஷ்பனம் ஆயிட்டு. இப்ப என்ன செய்ய போறாங்க? பிள்ளையான் விடயத்துல இப்ப ஆஸ்வத் மௌலானாவை தேடி ஒரு போக போறாங்க. அவங்க போறாங்க. போயிட்டு என்ன பையனு ஹெல்ப் பண்ணுவியா, செய்வியா கேட்க போறாங்க. அவர் நாங்க ஏற்கனவே சொன்னது போன்று பிள்ளையான் சிறைக்குள்ள இருந்து அவர் ஒரு பாவிச்ச சிம் நம்பரை கொடுக்கணும். அந்த பாருங்க, அந்த 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 டயலாக் கம்பெனில இருந்தவர் அந்த அவர் வேற இப்ப ஜனாதிபதிக்கு ஒரு ஆலோசனை வந்தீங்க. அவர் ஏற்கனவே ஈஸ்டர் குண்டுபடிப்பு சம்பந்தமா எந்த ரெக்கார்ட்ஸும் கொடுக்காத ஒருவர் இன்றைக்கு அவருக்கு ஆலோசகராம். இவரை சுற்றி இருக்கிற கூட்டமும் பிள்ளை பாருங்க, கோட்டை இருக்க ஆலோசனை வழங்கினவெல்லாம் அன்றைக்கு ஆலோசகர்.
என்ன இவர் பயணிக்க போறார்? நான் நினைக்கல இவங்க எல்லாம் இவரை கொண்டு பள்ளத்தெல்லாம் இப்ப அரிசியில ஆரம்பிச்சுட்டாங்க. கோட்டையர் இதே அரிசியில ஆரம்பிச்சார், இவங்க அரிசிக்குள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இவரை சுற்றி ஆலோசனை என்ற அட்வைசர் என்ற போர்வில் உள்ளவங்க எல்லாம் இவரை வீழ்த்த வாராங்களா? அப்படியானால் இந்த ஆலோசகர்கள் எல்லாம் அந்நிய நாட்டு கட்டுப்பாடு இருக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. இதற்கான விடை நான் 3 நாளா தேடிக்கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் கிடைத்தால் அது குறித்து நாம நிறைய அலசுவோம். ஏனெனில் கோட்டையரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அமெரிக்காவின் கைப்பிடிக்கில் மாட்டிக்கொண்டவர்கள். ஏகப்பட்ட பெட்டி மாறி அதுக்கு அது நான் ஒரு ஊடகத்தை சொல்லினேன், உங்களுக்கும் சொன்னது தெரியல. மியன்மார்ல இருந்து பாருங்க, இந்த கோட்டை என்ற ஆட்சியை வீழ்த்துறதுக்கு சிஐடியின் ஒரு முன்னாள் மிகப்பெரிய ஒரு விஐபி 2 பேர் வராங்க. இந்த 2 பேரும் வராங்க மியன்மார்ல இருந்து. மியன்மார்ல ஆங்சாங் சுகி ஆங்களை பார்த்துட்டு தான் வராங்க. இங்க வந்துட்டாங்க. இங்க வந்து ஒரு 3 மணி நேரம் முதலாக சங்கரில் ஹோட்டல்ல வந்து இறங்குறார். 2 பேருக்கும் இறங்கி முதல் பாக்குறார் நிமேல் வீரவன்சையை. இது புறவுத்தாவில தான். அவரை பார்த்து பேசி முடிய கம்மன் மேலே பார்த்தார் போல. அங்கிருந்து போன் போட்டிருப்பாங்க, ரணித்தான சூத்திரதாரி போன் போட்டிருப்பாங்க. இவர் வந்து 3 அல்லது 4 மணி நேரங்கள் நாட்டை விட்டு கிளம்பிட்டார். இப்ப இந்தியா ரோஸ் சொல்லுது, இந்தப்பா உன் ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க இவன் இந்த சிஏ காரன் வந்திருக்கிறான், பார்த்த ஆள் அமைத்து. அவர் போய் 3 ஏர்போர்ட்டுக்கு போகுது, பூம் அடிச்சு போறாங்க. டீம் ஒன்று போகுது, ஆள் கிளம்பிடுச்சு. பாருங்க எங்க இருக்கு ஒரு ஆட்சி வீட்டு வருது. மியன்மார்ல அது இந்தியாவுக்குள்ள இருந்து வரல. ஏன்டா இந்தியா போட்டு கொடுக்குறது. இந்தியாவுக்கு தெரியும் சிஐல இருந்து ஆறு வாராங்க, ரோகாரம் வந்தாலும் இந்த மொஷார்காரம் வந்தா இந்தியா போட்டு கொடுத்துரும். அப்ப போன 4 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், மொஷார்காரன் 2 பேர் அமெரிக்கன் பாஸ்போர்ட்ல வரான், சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்துட்டு சென்னையில இல்லைன்னா பொல்லாத தீவிரவாதி அவனுகள். அவன் 2 பேரும் அந்த சென்ட்ரல் பியூரோக்காரன் பிடிச்சி அனுப்பிட்டா, நீ இங்கே அங்கெல்லாம் போகலான்னு நீ வந்த வழியை போகணும் துபாய்க்கு அனுப்பிட்டாங்க. துபாய் ஈகே பிளேட்ஸ் எல்லாம் மாறாரு. அவரை வந்தவரை சென்னையில தடுத்து வைச்சாலும் ஏன்னா அவங்க மொஷாட் பாஸ்போர்ட் ஒரு நாளும் மாறல. அவங்க ரஷ்யன் இந்த யுஎஸ்ஏ பாஸ்போர்ட் எல்லாம் மாற, இஸ்ரேல் பாஸ்போர்ட் எல்லாம் ஒரு நாளும் மாறல. இந்த தேபி இங்கேயும் மாறாங்க. இங்கேயும் இந்த பொத்துகளுக்கு வார மொஷாட்காரனும் கூட அவன் யுஎஸ்ஏ பாஸ்போர்ட் எல்லாம் வருவான். அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியாது. ஒருபோதும் இந்தியா விட்டு கொடுக்கல. அப்படி வரக்குள்ள கோட்டையனுக்கு போட்டு கொடுத்தது இந்தியா. அவரு போய் ஒரு 3 மணி நேரத்துக்கு போறோம், அவங்க தேடினாங்க பிடிக்கல. அதுபடி இந்த ஆட்சிக்கு விரோதமாகவும் நிறைய வரலாம். ஏனெனில் இந்த ஒவ்வொரு ஆட்சியாளையும் சுற்றி இருக்கின்ற முதல் அமர்த்துவது இந்த உளவு தாவரங்கள். எனவே அமெரிக்காவா இப்ப சீனாக்கு தேவையில்லை, அமெரிக்காவா இந்தியா உங்களை வளைக்க போகுது என்பதை நாங்கள் அடுத்த வாரம் சொல்ல போகின்றோம். மிக முக்கியமான தகவலாக எதிர்பாருங்கள். ஜேவிபியின் தலைவர் ரோஹண விஜயவீர மற்றும் விஜய குமாரதுங்க ஆகிய இருவரின் கொலைகள் பற்றிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசாங்கத்திடம் வைக்கப்பட்டுள்ளது. இது கிட்டத்தட்ட 36-37 வருடங்கள் கடந்த கொலை. அப்படி என்னதான் இப்பொழுது அதில் மர்மம் பொதிந்திருக்கிறது? ஏன் அதை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள்? இதுவும் ஒரு 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 புதையல் கேள்விதான். அதாவது 1987-88 காலங்களில் ஆட்சியில் இருந்தவர் பிரேமதாசா. யாரு இப்ப சொல்லப்படுற சஜித் அப்பங்காரன். இவருக்கு கொலைகள் என்றால் சும்மா கரும்பும் தேரும் நான் நினைக்கிறேன். ஏனால் அப்போதைய ரோகண விஜய் வீரவை இவர் ஆட்சி காலத்துல இந்த கிருளப்பனை போலீஸ் ஸ்டேஷன்ல விஜய் வீரவை கண்மூடித்தனமாக தாக்குகின்றார்கள். அவர் எவ்வாறு கொல்லப்பட்டார் மற்றும் புரள கனத்தை சடலங்கள் எரிக்கும் மின்சார மேடையில் எவ்வாறு வீசப்பட்டார் என்பதை கண்டறியவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவின் கணவர் நடிகர் விஜயகுமாரின் கொலையை பற்றி ஆராயத்தான் போகின்றார்கள். இதுல வேடிக்கை என்னவென்றால் சஜித் பிரேமதாச தான் அடுத்த கட்டம் இருக்கு. அடுத்த இந்த ஆட்சி, அதாவது அனுரவின் ஆட்சி விழுமானால் அடுத்த ஆட்சியாளர் இந்த நாட்டுக்குள்ள சஜித் தான் வரப்போகின்றார். இதை மக்கள் ஒரு எதிர்கூறலாக வைத்துக் கொள்ளுங்கள். யார் வந்தாலும் அடுத்த ஆட்சி, அதாவது அனுரவின் ஆட்சிக்கு ஆபத்து வருகின்றது, அல்லது ஆட்சி வீழப் போகின்றது, ஆட்சி கலைக்கப்பட போகின்றது, அல்லது அறகலையை நோக்கி மக்கள் பயணித்தால் அடுத்த ஆட்சி தானாக சும்மா சிம்பிளாக ஒரு, அதாவது அந்த அரபு தேச ஒரு வீழ்ச்சி போல சரியா வீழ்ச்சி போல எடுத்துக்கொள்ளுங்களேன். அல்லாடி இங்க எங்கட இந்த நாடு இந்தியாவுக்கு அடுத்த நாடு பங்களாதேஷ் எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி சஜித் கைது அந்த ஆட்சி போகும். அப்ப சஜித்தை டேமேஜ் ஆகணும் சொன்னால் அந்த பழைய கொலைகளை கிளறணும். இந்த விஜயகுமார் எங்கவர் அந்த சஜித் பிரேமதாசுக்கு எதிராக, அதாவது மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தார். அவர் எலெக்ஷன் கேட்டிருந்தால் நிச்சயமாக அவர் குமாரதுங்க வெற்றி பெற்றிருப்பார். அதற்காக அவர் கொல்லப்பட்டார். ஒன்று கதை இருக்கின்றது. ஜேவிபியின் தலைவர் ரோகண விஜய் அவர்கள் ஒரு அங்கேயே போலீஸ் தாக்கப்பட்டது உண்மை. எங்க கிருளப்பன போலீஸ்ல தாக்கி ஆமீர கையெல்லாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமி பனியை அவங்க வண்டிக்குள்ள பனியை போட்டு ஷூ கால சப்பாத்து காலால் மெரித்து
அவர் முணுகும் வரையும் அடித்தடித்து அந்த அதாவது நாரங்கிம்பிட்ட கிருளப்பனை நாரங்கிம்பிட்டங்க கூட சுமார் ஒரு 15 நிமிடமாவது வண்டி ஓடணும். ஒரு குறைந்த தூரமாக இரவில் தானே, அப்ப டிராபிக் பிளாக் இல்லை என்பதால் ஒரு 15 நிமிடம் சொந்த வெஹிக்கிள் என்பதால் கிருளப்பனை பொரல என்கின்றவர்தால் நாராயணபிட்ட போட்டு வந்திருப்பார்கள். எனவே அந்த இப்படி வருகின்ற போது சுத்தியும் வந்திருக்கலாம். என்ன டைம் எடுக்க வேண்டும் என்றால் சில வேளை வெள்ளவத்த ரோட்ல போட்டு வந்திருக்கலாம் மேலாலே. அப்படி வந்தாலும் ஒரு 30 நிமிடம் பொருளால் தாக்கப்பட்டு வந்தார். எல்லா உடம்பின் சகல பாகங்களும் தாக்கப்பட்டு அவர் சிறியொரு முனுகல் சத்தத்துடன் தான் கணத்தை அந்த சடலங்கள் எரிக்கும் மின்சார அந்த மேடையில் தூக்கி வீசப்பட்டார் என்று ஒரு இரகசிய செய்தி இருக்கின்றது. அதை அவர்கள் இந்த விசாரணை வருகின்ற போது ரோகண விஜய் வீரவின் பிள்ளைகளுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று பார்க்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதியின் கணவர் முன்னாள் சந்திரிகா அம்மையாரின் கணவர் தான் இவர் விஜயகுமார். அவர் மீது பல்கங்கோட, அது நாராயணபேட்டை கீழே உள்ள இடமா பல்கங்கோட இருந்து வைத்து சுட்டது யார், அவரை சுட பயன்படுத்திய T56 கொலையாளி யார் என்ற விசாரணை வேண்டுமா. இதன் மூலமாக ரோகண விஜயவீரின் குடும்பத்துக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் என்று பார்க்கிறார்கள். 89ஆம் ஆண்டில் ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஜேவிபியில் சேர்ந்தால் அந்த குடும்பத்தின் அனைவரும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஊவாவில் நடந்துள்ளது. அந்த சம்பவம் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று சாமர சம்பத் எம்பி நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுல விடயம் என்னென்றால், இந்த விசாரணைகள் எல்லாம் மும்முரமாக ஒரு முடுக்கிவிடப்பட்டால் சஜித் மீது மக்கள் ஒரு வெறுப்படைவார்கள். அதனால் எதிர்பார்க்கின்ற காலங்களில் அவர் டேமேஜ் பண்ணப்பட்டால் அவருக்கான மக்கள் செல்வாக்கு குறையும். அப்ப இவங்க என்ன செய்றாங்க, அடுத்த ஆட்சிக்கு இது ஒரு நல்ல ஒரு திட்டம் தான், இதை நாங்கள் குறை சொல்ல முடியாது. வேற 36-37 வருடங்கள் போன்ற ஒரு கொலையை கிளறத்தால எதுவும் நடக்க போல எல்லாம் இப்ப அந்த செஞ்சவனே செத்திருப்பான் அல்லது 80 வயசு கடந்திருப்பான். கிட்டத்தட்ட அந்த இடத்துல அவனுக்கு ஒரு 25-30 வயசு என்றாலும் இப்ப 37 வயசு இருக்கு. ஆளை கொண்டு வந்தாலும் அவர் ஒரு உருப்படியான ஆளா இருக்க மாட்டார். ஆனாலும் இதில் அவங்க தேடுவது என்ன, சஜித் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தலாம். இவர் அப்பன் ஒரு கொலகாரன், சிங்கள மக்களை கொன்று குவித்தவர் என்று பட்டம் சூட்டப்பட்டால் அவருக்கு மக்கள் செல்வாக்கு வராது என்பதுதான் முழு நோக்கம். அதாவது சஜித்துக்கு எதிரான ஒரு களமாக நாங்க இதை பார்க்கலாம். அவரை டேமேஜ் பண்ணப்பட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாமல் ஆக்கலாம் என்பதை எனக்கு வருகின்றது. ஆனால் அறகலைய தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஒரு அறகலைய அனுரகுமார திசாநாயக்கா வந்திருக்கின்றார். இப்ப இன்னும் ஒரு அறகலைய வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா? இப்ப எடுத்த உடனேயே மிகப்பெரிய போராட்டம் ஆட்சியை கவிழ்ப்பது என்ற அளவுக்கு போகுமா? அதாவது அறகலையில ஃபீல்ட்ல ஈடுபட்டு ஜெயிதுக்காரர். இப்ப அவங்க ஆட்சியில இருந்து அறகலை யார் கொண்டு வர போற? இப்ப கூட மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தியை மேடையாக கொண்டு செல்லக்கூடிய சக்தி சஜித் இல்லையே. அடுத்த ஆட்சியாளர் சஜித் தான், வேற யாருமே இங்க இல்ல. ரணில் வெளியே அவர் இன்னும் போகல, அவருக்கு இடமேச்சிருக்கிறார். அவர் உடனே போக மாட்டார். இங்க சூடு பிடிக்க போகுது. அரசியல் ஆரம்பித்த சூடு பிடிக்குமானால் ரணிலுக்கான இடம் ஒன்று அங்க ஒதுக்கப்படும். யாராவது ஒரு அணிக்கு கொடுக்கத்தான் போறாங்க. அது அநேகமா ரவி கண்ணா கூட கொடுக்கலாம். அது ஒரு பாதுகாப்பு கிடையும் தான். எனவே அவர் சும்மா கல் போல இருக்குது, அது கிளம்பும். அது கிளம்புகின்ற போது அந்த ஆட்சிக்குள் பெரிய நெருக்கடி. அது இப்ப கிளம்பாது. அந்த பிளைட் பார்லிமெண்ட்டுக்குள்ள கிளம்புற நேரம் ஒன்று இருக்குது. அது வருமானால் இந்த அறகலையை கொண்டு போறதுக்கு யாருமே இல்லை. அறகலைங்கிறதுக்கு அப்பால் சில வேளை இந்த அறகலை காலத்துல இராணுவங்கள் இவங்களுக்கு அரசுக்கு ஆதரவு கொடுக்கல. இந்த உழைப்பு, அதாவது உழைக்கும் இராணுவங்கள் அல்லது உழைக்கும் வர்க்கங்கள் எல்லாம் பஞ்சத்துல காஞ்சி கிடக்கிறதால உழைக்கிறதுக்கு ஒன்றும் அரசு விடுதலைங்கிறால் எதிர் சக்தியாக இவங்க எல்லாம் மாறுவார்கள். அறகலையை கொண்டு செல்வது யார்? அறகலையை ஜேவிபி நல்லா கொண்டு போச்சு, காலிமுகத்தோடல ஃபுல்லா மாத்திச்சு. இப்ப அந்த மாத்தக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை, அதுக்கான வழியும் இல்லை. யாராவது ஒரு அணி கிளம்புமானால், இப்பவே கிளம்புமானால் ஆட்சிக்கு ஆபத்து அடையும்னு நான் சொல்லலாம். அறகலை உடன் வர்றதுக்கான வாய்ப்பில்லை. விமல் வீரவன்ச தலைமையிலே ஒரு கூட்டணியை அமைத்து ஆட்சிக்கு எதிராக களமிறங்கும் பணியில் விமல் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்படியானால் ஆட்சிக்கு ஆபத்தான நகர்வாக இது இருக்காதா? திரும்பவும் ஒரு இனவாத நிலைமை உருவாகுமா? இனவாதத்தை இனவாதத்தை தூக்கி வைத்தாலும் அங்க தோத்து போய்க்கிறாங்க, அது உண்மைதான். ஆனாலும் அவங்க எல்லாம் ஒரு செல்ல காசு. தேர்தலில் தோல்வி கண்டவர்கள். கோட்டையனின் ஆட்சிக்கு எதிராக அவர்தான் முதலாக களமிறங்கியவர். நாங்க ஏற்கனவே சொன்னோம்ல, மியான்மர்ல இருந்து சிஏஏ காரம் அவரை தான் முதல் சந்திச்சவங்க. அமெரிக்கா கோட்டையனை வீழ்த்த முதலாவது பிடித்த இவரைத்தான். இரண்டாவது உதயங்கம் நான் சொல்லிட்டோம். விமல் வீரவன்சவை இந்தியா பிடிக்கும் நேரம் ஒன்று இருக்குது, இல்லைன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அப்படி ஒரு நிலைமை வரும்போது நாமும் அதை சொல்லலாம். ஆனால்
இப்போதைக்கு இவங்க எல்லாம் ஒரு தேசிய முன்னணி என்ற ஒரு அமைப்பை தான் உருவாக்க போறாராம். அது இனவாதிகளும் கூட சரத் வீரசேகர கமன் பிள்ளை இன்னும் இவர் நாமலும் அதுல சேரலாம் சில வேளை இவர் நவீன் திசநாயக்க இப்படியானவெல்லாம் அதுல போறாங்க. அவங்க ஒரு கூட்டணி, அவங்க கூட்டணிக்குள்ள போய் சேரலாம். நான் ஏற்கனவே சொல்ல போய் இவங்கெல்லாம் ஒரு செல்ல காசு கூட்டங்கள், மக்கள் மத்தியில் இவங்களுக்கு செல்வாக்கு வராது. ஆனால் மக்கள் அதிருப்தி கொண்டு வருகின்ற போது யாரு இதை எடுத்து சொல்வது, யாரு மணி கட்டுவது என்ற நிலைமை வருகின்ற போது இது வீரியம் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை என்று சொல்ல, ஏனெனில் காசு பணம் இறக்கப்படும் வெளிநாட்டு நாணயங்கள் எங்கு அவங்களுக்கு பட்டுவாடா செய்யப்படுகின்ற போது ஆட்சியும் ஒரு லூசான ஆட்சி, அதாவது சொல்வது பலமான ஆட்சி பலகீனம் கொண்டவர்கள். நாங்கள் அடிக்கடி எல்லா நேர்களும் சொல்லும் பலமான ஆட்சி 159 ஆசனம், ஆட்கள் பலம் இல்லையே, ஒன்னும் தெரியாது, எல்போட்காரங்க, நேசரி பசங்கள், இவங்களுக்கு சில விஷயங்கள் ஓடாது. பல விடயங்கள் பாருங்க, ஒரு எம்பி சில விடயங்கள்ல ஒரு அமைச்சர் தன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி தன் செக்ரட்டரி கேட்கிற செய்யலாமான்னு. அப்ப அவனுக்கு என்ன நினைப்பான், உனக்கு ஒண்ணும் தெரியாம எனக்கிட்ட கேட்கிற இதை நீ செய்யணும்னு சொல்லதா, அதை செய்யலாமான்னு கேட்டா அங்க நோண்டி ஆயிட்டார். அப்ப இனி அவன் கை ஓங்கும், செக்ரட்டரி கையில ஓங்கும். ஏன்னா இப்படியான பலகீனமானவர்கள் இருப்பதால் பெமல் வீரவன்சை நாங்க அப்படி தட்ட முடியாது. இந்த வீக்னஸ் கூட்டம் இப்படி இருப்பதால் சில பல ஆட்சியும் நல்லா செல்லவில்லை என்றால் விமல் வீரவன்சங்க முன்னுக்கு போவார்ட் பண்ணி போறது அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது இப்போதைக்கு இல்லை. இந்த அரசியல இருந்து ஆரம்பிச்ச யுத்தம் ஒன்று அரசியல முடிந்து இன்னும் பல உப்பெல்லாம் வருகின்ற போது இந்த ஆட்சி ஒரு சமநிலை இல்லை என்றால் நிச்சயமா ஏதாவது ஒரு அணி ஒன்று கிளம்புகின்ற போது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேனீக்களின் கூட்டமாக கூடுகின்ற போது ஆட்சிக்கு ஆபத்தாகத்தான் முடியும். பாராளுமன்றத்தில் 3 புதிய சட்டமூலங்கள் இயற்றப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்திலே தெரிவித்துள்ளார். அந்த சட்டமூலங்கள் என்னென்ன? ஆம், அதாவது இந்த குற்ற சட்டம் மூலம், மீட்பு புனர்வாழ்வு, திவால் சட்டம் மூலம், கணக்காய்வு சட்டம் மூலம் ஆகியவற்றுக்கான திருத்தங்கள் இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த சட்டம் மூலம் நடைமுறைக்கு வருமானால் நீங்க ஏற்கனவே சொன்னது கொண்டு பெருமளவு ஊழல் பணங்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். அதாவது லீகல் எக்ஷனுக்கு தேவையான ஒரு அமெண்ட்மெண்ட் நாங்க இதை பார்க்கலாம். இதைத்தான் அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கு. இந்த சட்டம் மூலம் வந்த பிற்பாடுதான் நாட்டில மிகப்பெரிய கைதுகள் இடம்பெற போகின்றது, சொத்துக்கள் பறிமுதல் இடம்பெறும், அமெரிக்காவில் சொத்துக்களும் கொண்டு வரப்படும். இப்படி துபாயிலையும் அமைச்சர் சொந்தமான 3000 கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் பட்டியல் இருக்குது. அநேகமா அந்த சட்டம் மூலம் ஜனவரிக்கு பாஸ் ஆயிடுச்சென்றால் சட்டம் அதிபர் மூலமாக மிகப்பெரிய நகர்வு ஒன்று இருக்குது. கைதுகளும் அந்த ஒழுத்தி வைக்கப்பட்ட சொத்துக்களும் நாட்டுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பட்டியல் இவங்களோட அந்த ஜேவிபி உளவாளிகள் சொல்லப்படுகின்ற சிவில் உளவாளிகள் தான் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அது உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இருக்கோ, இப்ப லண்டன்ல முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் எலான் போல அவட்ட காசு ஏகப்பட்ட காசுக்கு 40,000 கோடி எவ்வளவு இருக்காமன்னு சொல்லப்படுது ஒரு உத்தியோகப்பட்ட முறையில். அதெல்லாம் கொண்டு வரப்படும். அவர்தான் மிக அதிகமான இங்க ஆட்டை போட்டிக்கிறாராம் இந்த ரணில் ஆட்சியில அதாவது உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் இல்ல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். எனவே அவர பணம் எல்லாம் வர வாய்ப்பா பட்டியல் வச்சுக்கிறாங்க. அது இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் வந்த பிற்பாடு வெரி ஷோர்ட்லி வெரி ஷோர்ட்லியாக அந்த சட்டம் அமல்படுத்தப்படும். நிறைய கைதிகள், அதாவது சிறு சிறு கைது எம்பிமார் இல்லாம அது கீழ்பட்ட மட்டங்கள் ஒப்பமிட்ட கைதுகள் எல்லாம் அந்த செக்ரட்டரிமார் செயலாளர்மார் ஒப்பமிட்ட கைதுகளுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதெல்லாம் ஃபைல் யார்டாட ஃபைல் போயிட்டு எஞ்சிய ஃபைல்கள் மூலமாக இவளுக்கான அதிரடி நடவடிக்கைக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப அனுரகுமாரவின் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மக்களிடத்தில் அதிகரித்து வருவதாக தெரிகிறது. இந்த பொருட்கள் தட்டுப்பாடு, அரிசி, உப்பு, மருந்து தட்டுப்பாடுகள் நிலவு வரும் நிலையில் ரணில் விக்ரமசிங்கவின் போக்கு மற்றும் சஜித் பிரேமதாசாவின் அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இப்போதைக்கு மக்களிடம் இது பெருசாக எடுபடவில்லை. அதாவது இந்த அரிசி தட்டுப்பாடு, உப்பு தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடுகள் மக்கள் அதை ஓரளவு என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கள தேசத்தின் இங்க வடகிழக்கில் ஒன்றுமில்லையே, சிங்கள பகுதியில் பெரிய தாக்கம் செலுத்தவில்லை. மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு விளங்குது இப்பதானே வந்த அரசி, இதை கொஞ்சம் விட்டு பார்ப்போம்னு எல்லா மக்களின் மனசும் தோன்றுகின்றது. அது உண்மைதான். அதனால இப்ப உடனடியாக இவங்களும் ராணிலோ அல்லது சஜித்தோ உடனடியாக அரசுக்கு எதிரான எந்த ஒரு களம் எடுத்தாலும் அது சாத்தியப்படாது. இப்ப ரணிலை பொறுத்தவரை அவர் இந்த வயசுல களம் அமைச்சுக்கு போறலே, அவர் உட்கார்ந்துக்கிட்டு அவர் யார் யாருக்கு என்ன உத்தரவு கொடுக்கலுமோ கொடுக்கலாம். இப்ப யுஎன்பியும் சஜித்துடன் சேர போகுது. சில வேளை யானை சின்ன துணை எல்லோரும் வர வாய்ப்பு இருந்தால் இவங்க எல்லாம் பிரிந்து நின்று அனுர ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியாது. இவங்களால ஒன்றும் விளவும் செய்யல. ஏனென்றால் ஆட்சி பலமா இருக்குல்ல, 159 இவங்க அசைக்க இல்லாது. அந்த 159 சும்மா இல்ல,
செல்வின் சில்வ பெருசு பார்த்து எடுத்தது எல்லாம் இந்த ஜேவிபி பரம்பரையை கொண்டவங்க 159. எனவே அது லேசா இவங்க எல்லாம் மடக்கி போக இயலாது. அதுக்காக மக்கள் சக்தியா கிளப்பெடுக்க இயலாது. மக்களை கூட்டம் கூட்ட இயலாது. அரகல மாதிரி மக்களை கூட்ட இயலாது. ஏன்னா இந்தியா கை கொடுக்க போகுது. இந்தியா ஏராளமான அரிசியெல்லாம் இறக்கி ஓரளவு ஒரு இந்த நட்பு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போறாங்க. அப்ப நிச்சயமாக இந்தியா கை கொடுக்குமானால் அன்னுரைக்கு அந்த அச்சம் ஏற்கனவே சொன்னதுதான். ஜனவரி சொன்ன உங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்க செஞ்சு தரோம். இந்தியா தன்னுடைய இறைமைக்காக எதையும் இறக்க தயாரா இருக்கு. எனவே இந்தியா பொறுத்த வரைக்கும் அன்னுரையும் நானும் அதை சொல்லியிருந்தேன். அவளுக்கு அண்மையில அந்த பேச்சுவார் சொல்லியிருந்தேன். நீங்க இந்தியாவை பகிச்சு கொள்ள கூடாது, அமெரிக்காவை பகிச்சு கொள்ள கூடாது கேட்டாங்க. நான் எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறேன். நான் நீங்க ஒருபோதும் அதை பகிச்சு கொள்ள கூடாது. எனவே கேட்கறது உங்களை பிரச்சனை. அது எங்க பார்வையில இந்தியாவை பகிச்சுக்கணும், உசிருக்கும் ஆபத்து. அதான் சொல்லிங்க. நான் ரோ மூலம் உங்களோட உயிருக்கும் ஆபத்து நான் எழுத்து மூலம் கொடுத்திக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது. எனவே ரோ மூலம் உங்களுக்கு உயிருக்கும் ஆபத்து இருக்குது, ஆட்சிக்கும் ஆபத்து இருக்குது. கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு அவங்க மக்கள் நலங்கரி தான் தரப்புறாங்க. உங்களோட பக்கெட்ல போட ஒண்ணும் கொண்டு வரலையே. எனவே வடகிழக்கு என்பது இந்தியாவின் பாதுகாப்பு பிரதேசம். அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமே கிடையாது. எனவே இந்தியா தன்னை இறமையை பாதுகாக்க எது வேண்டாம் எந்த எல்லைக்கும் போகும். ஆட்சியை கவுக்க போகலாம், உயிரை கொல்ல போகலாம், எவ்வளவோ நடக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனவே அவங்க இந்தியாவுடன் அநேகமாக அனுர போற போக்குல பேசிட்டு மண்டே போகிறார். 16, 17 அவர் நிற்பார். அந்த 2 தினங்களும் அநேகமாக இந்தியாவுக்கு ஓரளவு அவர் அசைந்து கொடுத்துப்பட்டு தான் வருவார். அதை நாம் நிச்சயம் மக்களுக்கு சொல்லுவோம். இந்தியா பொறுத்தவரை அவங்க இந்த இலங்கை ஆட்சியாளர்கள் பகைத்து கொண்டு பயணிக்க முடியாது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்ல முடியும். இப்ப இலங்கையை பார்த்து இந்தியா பயப்படுகிறதா என்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில்? ஏனெனில் ஒரு சிலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள், இந்தியா ஏன் அச்சப்படும் ஒரு அதாவது இந்த சுண்டகா நாடு இலங்கை. உங்களுக்கு எல்டிடிஏ உங்களுக்கு 7 இந்தியாவிட்ட போய் நீங்க கெஞ்சினீங்க. அப்ப உங்களுக்கு 7 எல்டிடி அழிச்சிருக்கலாம் இல்ல. நீங்க சின்னஞ்செறிய சுண்டக்கா நாடு, உங்களுக்கு என்ன இந்தியா பயப்படுற? இந்தியா இங்க இவங்களுக்கு எல்லாம் பயப்பட தேவை இல்லை. சோவியப்பட்டு இழுத்துக்கு போகக்கூடிய நாடு தான் இந்தியா. அவங்க எல்லாம் இதுக்கு என்ன இந்தியா மக்களை சொல்வீங்களா? இந்தியா யாருக்கும் அச்சப்பட தேவையில்லை. அது வல்லமை கொண்ட நாடு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எப்பவும் நீங்க கடந்த காலங்களும் பார்த்திருப்பீங்க, அமெரிக்கா இருந்து வருகின்ற எல்லா விஐபிகளும் டெல்லி போய்த்தான் வருவாங்க. நீங்க கடந்த காலம் நீங்க ஊடக வாயிலா பார்த்திருப்பீங்க. அது யாராக இருக்கட்டும், எந்த விஐபி ஆசியா கண்டத்துக்கு பொறுப்பானவரா இருக்கட்டும், அல்லது எரிக் சொல்ஹைமா இருந்தாலும் சரி, அல்லது ஆசிய பிராந்திய அமெரிக்காவுடைய தூதுவராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்தியாவுக்கு போயிட்டு இலங்கைக்கு வருவார்கள், அல்லது இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு போய் திரும்ப அவர்கள் கலந்து ஆலோசனை செய்துவிட்டு தங்களுடைய நாடுகளுக்கு. ஆமா 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 அது டைப் ஆஃப் கேஸ். அந்த கேஸை பொறுத்து முதல்ல இந்தியாவோட ஒரு ஆலோசனை பெற்று போறேன், 2 டிஸ்கஷன் பண்ணி போறது. இப்ப இருக்கிற வெளிநாட்டு அமைச்சரும் சின்னக்கு நாள் இல்ல. இலங்கைக்குள்ள அவர் ஒரு மூத்த ரோ அதிகாரி. இங்க அது அஷ்ரப் காலத்துல பிரஸ் செக்ரட்டரியா இருந்தவர். ஒருபோதும் இந்தியா இலங்கைக்கு அச்சப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இது சுண்டக்கா நாடு. என்ன ஜேபி காலத்துல கூட உங்களுக்கு அடக்கல அந்த இந்தியாவோட படைப்பலம் எடுத்தீங்க. எல்இடி என்ற ஒரு பலம் பொருந்திய சிறிய அமைப்பை உங்களால் அடக்க ஒடுக்க இல்லாம தானே இந்தியாவிட்ட போய் கொண்டு வாங்கி போஸ்பரஸ் கொண்டு போட்டீங்க. நீ இலங்கை சிங்கள தேசத்துக்கு ஒருபோதும் இந்தியா அச்சப்பட வேண்டிய தேவையே கிடையாது. இதை இந்தியாவுக்கு பெரிய வக்காலத்தம்பீங்க. நான் இன்னைக்கு மாமன் மச்சான் இந்தியா இல்லையே. உண்மையா உறக்க சொல்லவு நமக்கு என்ன பயம்? இலங்கைக்கு ஒருபோது இந்தியா பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அண்டை நாடு, பக்கத்து நாடு, தரைவழி ஒரு கனெக்ஷன் இல்லை என்கிறதால ஓரளவு ஒத்து வேணா சீனா பூந்துட்டான். எல்லா பக்கத்திலையும் பூந்துட்டான். சீனாட ஆதிக்கம் கூடியிருக்கிறதால ஓரளவு என்ன முற்று முழுதாக இலங்கையை விட்டு ஒதுங்கினால் சீனா முற்று முழுதாக இந்தியா பிடிச்சிடும். அது இந்தியாவுக்கு நஷ்டம். அது கூட இந்தியாவுக்கு தெரியும். அதனால தான் அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்குற. உடனே ரணில் வந்தவுடன் என்னமோ ரணில் வந்துட்டு அவரை பக்கெட் மனத்தால கொடுத்து உயர்த்தின அதை தக்க வச்செல்லாம் பச்சை புருடா. பில்லியன் கணக்குல உடனே ஏஜென்ட் நீட்டாக இந்தியா பணம் கொடுத்துச்சு. அதுல இருந்தா எழும்பினீங்க. இந்தியா இப்ப கூட ஜனவரி பேச்சுவார்த்தை பண்ணது இவர்கிட்ட அனுரைகிட்ட நாங்க எல்லாம் செய்ய போறோம். பாருங்க, பயலுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. வடகிழக்குல வேண்டிய சிறு இந்த கைத்தொழிலுக்கு எல்லாம் பண்ண போறாங்க. இப்ப நாங்க வடகிழக்கு எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு நாங்கள் இந்த ஆணையரவில் இருக்கிற உப்பு பெக்கு கேட்கலாம். நிறைய எங்களுக்கு வடக்குல அவங்க நிறைய செய்ய வேண்டியிருக்குது. இவங்களோட ஆட்சியை நாங்க நிறைய பாருங்க, நிறைய நாங்க பாக்கணும். ஆணையரவுல உப்பளம் இருக்குது, பரந்தன் ஆணையரவு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்குது, கேகேஸ்ல சீமெண்ட் ஃபேக்டரி இருக்குது, தாளையாடி ஐஸ் ஃபேக்டரி, அதுல டின்மீன் செய்யலாம், கருவாடு செய்யலாம், மீன் பதனிடலாம். இப்ப மக்களின் விவசாய குடியிருப்பு நிலங்கள் ஆமி குடிச்சு வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஓரளவு வருவாங்கன்னு சொன்னா நிச்சயமாக
வடகிழக்குல தன்னிறைவு காணும் பிரதேசம் மாறும். இவங்களும் கடந்த கால ஆட்சி மாதிரி இவங்கட வந்த இந்த இனவாத போக்கு நாங்க சொல்லதெல்லாம் சொல்லுமோ செய்வோம்னு போனாங்கன்னா அந்த நாடு உருப்படாது, வடகிழக்கும் உருப்படாது. உனக்கும் ஒரு அறக்கலை போடத்தான் செய்யும், உங்களுக்கும் ஒரு பாயசம் வைக்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு அறக்கலையை போடத்தான் போகணும். இந்தியாவோட பேச்சுவார்த்தை போறாரு. இந்தியா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பேச போறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ண போறாங்க. அதையெல்லாம் வாங்கி சிங்கள பகுதிக்கு அள்ளிக்கு போவாங்க, வடகிழக்கு எல்லாம் செய்வாங்கன்னு சொன்னால் ஆட்சி நீடிக்கும். இல்லை என்றால் இவங்களுக்கு ஒரு பாயசம் கொடுக்க வேண்டியதா ஆட்சிக்கு அப்பதான். எனவே காலம் கொஞ்சம் கொடுக்கலாம், ஒரு 1 year போகணும். எடுத்தவுடன் வண்டி ஓட்ட முடியாது, நாடு ஒரு சீர்தூக்க முடியாது. மோசமான நிலையில் உள்ள நாட்டை ஓரளவு ரணிலின் அவர் தந்திர புத்தியா ஓரளவு தூக்கி பிடிச்ச என்பது உண்மைதான், அதுக்கு மாற்றுக்கிறது இடம் இல்லை. அதுக்கு அவர் வந்து உடன் எடுத்தது இல்லை. இந்தியா கை கொடுக்கவில்லைங்கன்னா நாங்க அந்த போலின் முடிஞ்சிருக்காது. இந்தியா தான் உடனே கொடுத்துச்சு, அதுக்கு பிறகு சைனா கொடுத்துச்சு. இப்ப இந்தியா உத்தியோகமா கூப்பிடுது, அது முடிய ஜனவரிக்கு சீனா போகிறார். ஆக அமெரிக்கா சீனா போட்டி ஒன்று இருக்குது. நடுவுல அமெரிக்கா 2 பக்கத்திலையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. காலப்போக்கில் ஒவ்வொரு சம்பவங்கள் வருகின்ற போது நாங்களும் மக்களுக்கு சுட கொடுக்கலாம் என்பதை அழகாக சொல்ல முடியும். மிக நன்றி MM நிலாம்தீன் அரசியல் ஆய்வாளர் அவர்களே. அனுரவின் ஆட்சிக்கு எதிரான அதிருப்திகள் தொடர்பாகவும் பாராளுமன்றத்தில் 3 புதிய சட்டமூலங்கள் இது மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பாதிப்பாக அமையுமா என்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும், விமல் வீரவன்ச தலைமையிலே ஒரு கூட்டணி அமைய இருக்கிறது, அது அனுரகுமாரவுக்கு நெருக்கடி கொடுக்குமா, விஜய குமாரனதுங்க மற்றும் ரோகண விஜய வீர இருவரின் கொலைகள் பற்றிய விசாரணை தொடர்பாகவும், இந்தியாவினுடைய இலங்கை நிலைப்பாடு தொடர்பாகவும் இன்றைய நேர்காணலில் நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். மிக்க நன்றி. மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அன்பான நேயர்களே. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.